மாமா இருந்தேன். ஓஹோ எங்க வந்த? ராணிமா கூப்பிடுறாங்க. வரேன்னு சொல்லு போ. மாமா மாமா அந்த பொம்பளை என்ன முழிச்சு பாத்துட்டு போறா. அவ கண்ணுல சதை வளர்ந்துருக்கு. இது என்னடா கடியாரம்? இந்தாமா இங்க வா. ராணி அம்மா கூப்பிடுறாங்கன்னு எங்கேயோ ஜவுளி கடைக்கு கூட்டி வந்துட்டியே. ஜவுளி கடையா? என்ன இவ்வளவு துணி இருக்கு? இதெல்லாம் விக்கிறதுக்கு தானே? ஐயோ விக்கிறதா? இதெல்லாம் ராணியம்மா சேலைங்க. இவ்வளவுமா? ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு சேலைங்களா? ஆமா, நினைச்சப்போ ஒவ்வொன்னா எடுத்து கட்டிக்கிறாங்க. துணி பஞ்சம் ஏன் வராது? எவ்வளவு சேலைங்க? கிராமத்துல என்னடான்னா கட்டிக்கிறதுக்கு சேலையே காணும். இங்க நினைச்சப்ப ஒவ்வொன்னா எடுத்து கட்டிக்கிறாங்களாம். இல்ல கட்டுவீங்க கட்டுவீங்க. என்ன இப்படி பாக்குற? அப்பா இறந்த துக்கம் உங்களை பார்த்த பிறகுதான் தீர்ந்தது. இப்போ என்னை எதுக்காக கூப்பிட்ட அதை மட்டும் சொல்லு. உங்கள் நன்மை கருதி சில வார்த்தைகள் சொல்லத்தான். என் நன்மையை கருதியா? சொல்லுமா சொல்லு. நீங்கள் இப்போது ஜமீன்தாராகிவிட்டீர்கள். கிராமத்தில் உள்ள பழக்க வழக்கங்களை எல்லாம் அறவே மறந்துவிட வேண்டும். கிராமம்தான் தேசத்துக்கு ஜீவநாடின்னு சொல்றாங்க. நீ என்னடான்னா கிராமத்தை அறவே மறந்துடுன்னு சொல்ற. சரி, இங்க எப்படித்தான் நடக்கணும்? அதிகாரத்துக்கேற்ற ஆடம்பரம் வேண்டும். அடக்கி ஆளும் ஆற்றல் அதிகமாக வேண்டும். சிரிக்கலாம், சிப்பந்திகளோடல்ல. விளையாடலாம், வேலைக்காரர்களின் குழந்தைகளோடல்ல. போதும், தெரிஞ்சுக்கிட்டேன். இனி நான் அப்படியே நடக்கிறேன். ஜமீன்தாரனி எப்படி இருக்க வேணும் தெரியுமா? படிப்பு இருக்க வேணும், படாடோபம் கூடாது. அடக்கம் இருக்க வேணும், அசடா இருக்க கூடாது. புத்தி கூர்மையா இருக்க வேணும், ஆனா போக்கிருத்தனம் கூடாது. அழகா இருக்க வேணும், ஆழ்மயக்கியா இருக்க கூடாது. நான் வர்றேன். ஹலோ ஹலோ ஹலோ. ஓஹோ, என்ன உங்களை பார்க்கணுமா? யாரு? ராணிமா. அவளுக்கு வேற வேலை கிடையாதா? பார்க்க முடியாதுன்னு சொல்லு போ. வேலை இல்லாதவளுக்கு பேரு ராணி. போயிட்டியா? ஏமா, உனக்கு வேற வேலை இல்லையா? வந்துட்டா ஜமீன்தார பாக்குறதுக்கு. போமா.
ஏன்பா என்ன சங்கதி? என்ன சங்கதியா? கண்ணாடி உடைஞ்சு என் கண்ணே போயிட பார்த்தது. நல்ல வேளை தப்பிச்ச. என்னப்பா என்னென்னமோ சொல்றியே, ஜமீன்தார் இருக்காரோ? இருக்காரு, பார்க்க முடியாது போ அப்படின்னாரு. அக்கா சொன்னது சரியாத்தான் இருக்கு. சரியா, நான் வர்றேன். ஏய், என்னடா அது? அந்த கண்ணாடிய யாரோ உடைச்சு விட்டாங்க. இத ஒட்ட வைக்க போறேன். வை. ராணி, ராணி. ராணி, ஆஸ்பத்திரியில இல்ல, இங்க எங்க வந்த? இங்க எங்க போன இப்போ? ராணி வா வா, வா. ஐயோ, என்னங்க கதவை சாத்திட்டீங்க? நாம பேசுறத யாரும் கேட்கப்படாதுன்னு தான். நம்ம ரெண்டு பேரும் இப்படி தனியா இருக்கிறத யாராவது பாத்துட்டாங்கன்னா எப்படி முடியும்? கதவை தான் சாத்திட்டனே. இது சரியில்லை, நான் போறேன். என்னது போறியா? நான் போ- போ, அங்க போ. நான் போறேன். ஓ, போனா போயிடணும். போயிடுவியா? வேலை எடுத்து போய் தான் உன்னை கூட்டிட்டு வந்தனா? அக்கா, அங்க போ. போ, போனா போ. போட்டேன் போ. உட்காரு, உட்காரு, உட்காரு. நல்லா உட்காரு. போயிடுவா. புடி, புடி, புடி கையில. ராணி, உல்லாசத்தோட உப்பரிகையில உலாவும் உளுத்தன்னு நினைச்சு விட்டியா என்ன? பின்ன எதுக்காக கதவை சாத்திங்களா? கருத்தோட தான். அதிகாரத்துல இருப்பவங்களுக்கு ஆபத்தான சூழ்நிலை எப்பவும் உண்டு. அதுக்காக ஜாக்கிரதையா இருக்க வேணுமா இல்லையா? அல்லாமலும் உதவிக்கு உன்னை போல அன்புள்ளவங்க தேவை. நீங்க சொல்றது ஒண்ணும் புரியலையே. பயம்